கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நம்மை கடந்த 5 மாதம் வழிநடத்தி இந்த 6வது மாதத்தினுடைய 1வது ஓய்வு நாளிலும் கூட இவனமாக தேவனுடைய சபையில் நாம் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ் நாம் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். காலையிலும் மாலையிலும் ஒரே கருப்பொருளில்தான் நாம் கேட்கிறோம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 8 செய்திகளை நாம் ஒரு தீம், ஒரு கருப்பொருளில் நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவனமாக இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீம் என்னவென்றால், அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியதான தீம். அதாவது சபை என்று சொல்லக்கூடியதான சமூகத்தை நாம் புரிந்து கொள்கின்றது. இந்த சபையை பற்றினதான விளக்கங்கள், அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அதில் இன்றைக்கு காலையில் நாங்கள் செய்தி கேட்டோம். அது என்னவென்றால், அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லிக்கொண்டு என்ற தலைப்பில் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 வசனங்களிலிருந்து காலையில் போதகர் பேசினார். அப்படி என்றால் சபை என்று வருகின்ற பொழுது, சபை என்றால் இந்த சபை, நம்ம சபை போன்ற அங்கங்கே இருக்கின்ற லோக்கல் சர்ச்சஸ், அதாவது ஒரு இடத்தில் இருக்கின்ற சபை, அதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தலையாக இருக்கின்றார், நாமெல்லாம் அந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கின்றோம். நாம் இசைவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். எப்படி சரீரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு வேலை இருக்கின்றதோ, அதே போல் நமக்கும் அந்த சரீரத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் பார்த்தோம். எனவே சபை என்று வருகின்ற பொழுது அது ஒரு 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 சரீரமாக இருக்கின்றது. அதனுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காலையில் உள்ள செய்தியை கேட்டோம். இப்பொழுது மாலையில் இன்றைக்கு 2வதாக சபையின் முக்கியத்துவம், நமக்கு ஏன் சபை தேவை, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சர்ச், வை வி நீட் த சர்ச். அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் நமக்கு இந்த சபை தேவை? இந்த சபை என்று வருகின்ற பொழுது அதற்கு காரணம் சொல்வதற்கு முன்பாக, இந்த சபை என்று இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற லோக்கல் சர்ச் தான் பேசுகின்றோம். சபை என்று வேதத்தில் பார்க்கின்ற பொழுது பல காரியங்களை குறைக்கும். ஆனால் நாம் இந்த இடத்தில் சபை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்தில் கூடி வருகின்ற சபை. சபை என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் என்பது தான் அதனுடைய பொருள். கால்ட் அவுட் அசம்பிளி என்று சொல்லிக்கொண்டு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம்தான் சபை. பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கின்றார். நாம் கூடி வருகின்றது தான் சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். என்று சபை என்று வருகின்ற பொழுது ஒரு கட்டடம் என்றோ அல்லது சபை என்று வருகின்ற பொழுது வேறு வீடு என்றோ என்பது கிடையாது. சபை என்பது மக்கள் தான். எங்கு தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகின்றார்களோ அது சபை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி வேதத்தில் பல சபைகளை நம்மால் பார்க்க முடியும். புதிதாக, குறிப்பாக நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்ப்பீர்களே என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூறப்பட்டிருக்கின்ற ஏராளமான இடங்கள் லோக்கலாக வருகின்ற உள்ளூர் சபைகள். அப்படி என்றால் நம்முடைய நியூ லைஃப் பிபி சர்ச் கூட ஒரு உள்ளூர் சபை, ஒரு இடத்தில் கூடி வருகின்ற ஒரு சபை. இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி என்றால், நாம் சில வேளைகளில் சில நிறுவனங்களில், பெரிய நிறுவனங்களில் நாம் வேலை செய்கின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு மதிய உணவு இடைவேளை 1 மணியிலிருந்து 2 மணி வரை இருக்குமே என்றால், அந்த நேரத்தில் அவர்கள் கூடி அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்கள் தேவனை துதிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், சிலர் சில செய்திகளை கூட கொடுக்கக்கூடும். இப்படியாக அவர்கள் கூடி வர முடியும் வேலை செய்கின்ற இடங்களில். அதே போல் நாம் தங்கியிருக்கின்ற இடங்களிலும் கூட மக்கள் என்ன செய்யலாம் என்றால், அவர்கள் கூடி அவர்கள் இவனமான காரியங்களை அவர்கள் செய்யலாம், வேதத்தில் நாம் செய்கின்ற காரியங்களை அவர்கள் செய்யலாம். இது சபையா என்று சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். சபை என்று வருகின்ற பொழுது தேவ பிள்ளைகளுடைய கூட்டம்தான் சபை. ஆனால் அந்த சபைக்கு என்று சொல்லிக்கொண்டு
3 விதமான அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். there should be 3 marks for a good church, a pure church. ஒரு நல்ல சபைக்கு என்று சொல்லிக்கொண்டு 3 விதமான அடையாளங்கள் இருக்கும். அதில் ஒன்று என்னவென்றால் பியூர் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை கிரமமாக போதித்தல். பாருங்கள், சபை என்று வந்தால், தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் என்று வருகின்ற பொழுது முதலாவது அடையாளம் எதாக இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கிரமமாக போதித்தல். வேதத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கின்றது அதனுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் த ரைட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ், அதாவது தேவன் கொடுத்திருக்கின்ற நியமனங்களை சரியாக அவர்கள் நிர்வகித்தல் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் திருச்சபைக்கு 2 நியமனங்களை கொடுத்திருக்கின்றார். ஒன்று திருவிருந்து, இன்னொன்று ஞானஸ்நானம். எனவே சபை என்று வருகின்ற பொழுது அங்கு ஒழுங்காக இந்த 2 நியமனங்களும் கொடுக்கப்பட வேண்டும், அதை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி என்றால் சபையில் ஒரு போதகர் இருக்க வேண்டும், ஆர்டைன் பண்ண ஒரு போதகர் இருக்க வேண்டும், அவர் மூலமாக இவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக த ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஆஃப் சர்ச் டிசிப்ளின் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய மூன்றாவது அடையாளம். அப்படி என்றால் சரியாக சபையினுடைய ஒழுங்கை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி என்றால் ஒரு சகோதரர், ஒரு சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஒரு நபர், அவர் பாவத்தில் அவர் தரித்திருக்கின்ற பொழுது அவரிடத்தில் மக்கள் சொல்லியும் பாவத்தை விட்டு அவர் விடாமல் அந்த பாவத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அந்த சபையினுடைய தலைமைத்துவம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதற்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி என்றால் சபையில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அதே போல் தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் இந்த ஒழுக்கத்தை சரியாக சபையில் செய்ய முடியும். எனவே இது இருக்க வேண்டும். இந்த 3 அடையாளங்களும் இருக்குமே என்றால் அதுதான் ஒரு சபை என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே எல்லா கூட்டங்களும் சபையாக இருக்க முடியாது. அந்த சபையில் முக்கியமாக இந்த 3 அடையாளங்களும் இருந்தால்தான் அது ஒரு சபை. அப்படி என்றால் நம்முடைய நியூ லைஃப் பிபி சர்ச்சை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கிரமமாக நாம் போதிக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக தேவன் கொடுத்த நியமனங்களாகிய திருவிருந்தையும் ஞானஸ்நானத்தையும் நம்முடைய சபையில் நாம் அதை நிர்வகிக்கின்றோம், நாம் கொடுக்கின்றோம். மூன்றாவதாக சபையினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் சொல்லியும் பாவத்தில் இருப்பார்களே என்றால் அதற்குரிய தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகளையும் நாம் எடுக்கின்றோம். இது ரொம்ப இட்ஸ் வெரி வெரி ரேர், எப்போதும் நடப்பது கிடையாது. ஏனென்றால் பொதுவாக அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்களிடத்தில் சொல்கின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து அவர்கள் திருந்தி விடுவார்கள். அது திரும்ப இருப்பது மிகவும் குறைவு, இருந்தாலும் இருந்திருக்கின்றது. இந்த 3 காரியங்களும் இருக்கின்ற சபை என்று பார்க்கிறேன். எனவே அந்த விதத்தில் நம்முடைய சபையானது, இந்த நியூ லைஃப் பிபி சர்ச்சானது ஒரு சபை என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கேள்வி, இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு அதுதான். என்னவென்றால் இந்த சபை நமக்கு ஏன் தேவை? why we need this church? இந்த சபை நமக்கு எதற்காக தேவை? ஏன் இந்த சபை நமக்கு தேவைப்படும்? இது நம்ம எல்லாரிடத்தில் வருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கும். நாம் வீட்டிலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கலாமே, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டிலிருந்து இப்பொழுது எவ்வளவோ ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கின்றது, ஆராதிக்கலாம், நாம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த சபை ஏன் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திலிருந்து 5 காரியங்களை நான் உங்களோடு சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்த தலைப்பின் கீழ் ஏன் சபை தேவை, சபையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் 5 காரியங்களை சுருக்கமாக நான் பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை நாம் கூடி வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். நாம் இவ்வண்ணமாக கூடி வருகின்றது அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த நியூ லைஃப் பிபி சர்ச் இது யாருக்கு சொந்தம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நான் தானே இப்போ கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு மேலே வெள்ளி நாம் தானே போட்டு இந்த சபையை, இந்த பில்டிங்கை நாம் கட்டியிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு. உண்மைதான், சபை என்று வருகின்ற பொழுது கட்டடம் கிடையாது. இந்த கட்டடம் ஒருவேளை நமக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய கூடுகை
யாருக்கு சொந்தமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி வர வேண்டும் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ கமாண்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் அஸ். இது நமக்கு சாய்ஸாக கிடையாது. இது தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை. அதை தான் நான் இன்றைக்கு இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். 25வது வசனம் 10 எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லிக்கொண்டு do not forsake the assembling of God's people. தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறதை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கட்டளை. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் ஒன்று கூடி வருகின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை. பாருங்கள், இந்த சபை யாருக்கு சொந்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நான் சொன்னேன் உங்களிடத்தில். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மால் அங்கே பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாருங்கள், ஐ வில் பில்ட் மை சர்ச். என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அப்படி என்றால் இந்த சபை யாருக்கு சொந்தம் என்று நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கின்றது. எனவே இந்த சபைக்கு சொந்தக்காரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை தான் நாம் கூடி வர வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். நான் வேலை செய்கின்ற நிறுவனத்தில் அந்த கம்பெனியுடைய முதலாளி ஒருவேளை நம்மிடத்தில் ஒரு கட்டளை கொடுத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் 10 மணிக்கு நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்வாரே என்றால் நாம் யாராவது செல்லாமல் இருப்போமா? செல்லாமல் இருக்க மாட்டோம் நிச்சயமாக. ஏனென்றால் அது அவருடைய கம்பெனி, அவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளை. எனவே அந்த கட்டளையை நாம் என்ன செய்வோமே என்றால் கண்டிப்பாக கடைபிடித்து நாம் செல்வோம். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். இது அவருடைய சபையாக இருக்கின்றது. அவர் நமக்கு கொடுத்த கட்டளை அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஏன் இது அவருடைய சபை என்றால், கட்டளை இது என்றால், அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை விலை கிரயமாக அவர் வாங்கி இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விலை கிரயமாக வாங்கி இருக்கின்றார். என்ன கிரயம் கொடுத்திருக்கின்றார்? தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக இந்த சபையை அவர் வாங்கி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 20ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை யாராவது வாசிங்களா? அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தாலே சம்பாதித்து கொண்ட சபையை, போதும் பாருங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்றார். அவர் தன்னுடைய சுய இரத்தத்தினால் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை சம்பாதித்திருக்கின்றார், நம்மை வாங்கி இருக்கின்றார். எனவே தான் நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து கிரயமாக கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வாங்கி இருக்கின்றார். நாம் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அது யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக வாங்கி இருக்கின்றபடியினால் நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த சபைக்கு யார் தலைவராக இருக்கின்றார்? இந்த சபைக்கு போதகர் தலைவர் கிடையாது. இந்த சபைக்கு இருக்கின்ற மூப்பர்கள் தலைவர்கள் கிடையாது. இங்கே இருக்கின்ற நாம் யாருமே தலைவர் கிடையாது. இந்த சபைக்கு தலைவர் யார் என்றால் ஒரே ஒரு நபர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம், அல்லது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம். நீங்கள் எதை வாசித்தாலும் சபைக்கு தலையாக கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். சபையினுடைய தலைவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த சபையை யார் கட்டி கொண்டிருக்கின்றார்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம், நாம் வெளியே சென்று மக்களை நாம் அழைத்து கொண்டு வருகின்றோம், அவர்களை அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உறுப்பினர்களாக்குகின்றோம், எனவே இந்த சபையை நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம் என்று. அருமையானவர்களே, மறந்து போக வேண்டாம். நாம் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் செய்கின்றோம். இந்த சபையை கட்டி கொண்டிருக்கின்றது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த சபையை என்ன செய்து கொண்டிருக்கின்றாரே என்றார், அவர் கட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு சபையில் கிரியை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் எருசலேமில் நீங்கள் காத்துருங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்கள் பெற்று பின்பு நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. அவருடைய வல்லமை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அந்த சபைக்கு தேவையான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை யார் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த சபையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த வசனம், எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் கூடி வருகின்ற பொழுது அவர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம் மத்தியில் யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தேவன் எங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்? ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது ஆலயத்தில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கின்றார்? அவருடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், 7 முதல் 15 வசனங்கள். இந்த சபைக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த சபைக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சபைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும், அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வரங்களும் இந்த சபையில் இருக்கின்றது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் வெளிப்படுத்தல் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் சபையின் மத்தியில் அவர் இருந்து கொண்டு சபையினுடைய தலைவர்களை தன்னுடைய கையில் தன்னுடைய ஆதிக்கத்தில் அவர் வைத்துக்கொண்டு அந்த சபைகளுக்கு அவர் சில காரியங்களை எழுதியிருப்பாங்க. 7 சபைகளுக்கு எழுதியிருப்பார். என்னவென்றால் இந்த சபையில் என்ன குறை இருக்கின்றது, எது நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அது எதற்கு என்றால் அந்த குறையை அந்த சபையானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற நிறையை அவர் புகழ்ந்திருப்பார். ஆனால் அந்த குறையை அந்த சபையானது மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபையிலும் என்ன இருக்கிறது, என்ன குறைபாடு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வெளிப்படுத்தல் 2, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், ஏனென்றால் அது பெரிய பகுதி. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அந்த சபையின் மேல் அவர் கரிசனை உள்ளவராய் அந்த சபையின் மத்தியில் அவர் இருந்து கொண்டு அந்த சபைக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் என்ன செய்கின்றார் என்றால் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அருமையானவர்களே, அவருடைய கட்டளை என்னவென்றால் நாம் உலகமெங்கும் சென்று என்னதான் செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஒன்றாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபைத்தினுடைய அங்கத்தினராக மாற்றி அவர்களுக்கு வேதத்தை நாம் கற்பிக்க வேண்டும். எனவே சபை என்று வருகின்ற பொழுது இது நம்மால் மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஐடியா கிடையாது. இது தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. ஏதோ சபையினுடைய தலைவர்கள் தங்களுடைய ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்தது தான் சபை என்பது கிடையாது. இந்த சபைக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி இருக்க வேண்டும் என்ற அனைத்து காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்றால் இந்த வேதத்தில் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, இந்த சபை ஏன் முக்கியம் என்றால் இந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். நாம் கூடி வருகின்றது அவருடைய கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கூடி வருகிறது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் கிடையவே கிடையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகள், சபை என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் கூடி வருகின்றது
தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இது முதலாவது காரணம். இரண்டாவதாக, இந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The keys to the kingdom of heaven is given to the church. பாருங்கள், இது என்னவென்று நம்ம ஒருவேளை கேட்கலாம். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் ஆளுகின்ற ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்ததினால் அவர் ராஜாவாக இருக்கிறார், அது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ராஜாவாக இருந்து ஆளுகின்ற ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம். நாமெல்லாம் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். நாம் எல்லாம் முதலாவது நாம் வெளியுடைய இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்தோம். நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இதுதான் பரலோக ராஜ்யம். இப்பொழுது திறவுகோல் அல்லது சாவி அல்லது கீ என்றால் நமக்கு நன்றாக தெரியும். அது எதற்கு உபயோகப்படுத்தப்படுவது? நமக்கு கீ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதை திறக்க முடியும் அல்லது மூட முடியும். எனவே பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்கள், சொல்கின்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பகுதியை அதற்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கின்றார். பலரும் பலவிதமான காரியங்களை சொல்கின்றார். பேதுரு என்ன சொல்கின்றாரே என்றால் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதான் அந்த கல்லின் மேல், அந்த அறிக்கையின் மேல் என்னுடைய சபையானது கட்டப்பட்டிருக்கும் என்று. அதனுடைய திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? சபைக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்றால் இந்த திறவுகோல் என்னவென்றால் இந்த சுவிசேஷத்தை சொல்கின்றது. எனவே சுவிசேஷத்தை சொல்கின்ற திறவுகோலானது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சபைக்கு தான் இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுவிசேஷத்தை நாம் மற்ற மக்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் எதனுடைய உறுப்பினர்களாக மாறுகின்றார்கள்? பரலோக ராஜ்யத்தினுடைய உறுப்பினர்களாக மாறுகின்றார்கள். எனவே இந்த சுவிசேஷத்தை எடுத்து வெளியே கொண்டு சொல்கின்ற பொறுப்பு யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் சபைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. எனவே தான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 18 முதல் 20 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த பெரிய கட்டளையை தன்னுடைய மக்களுக்கு சபைக்கு அவர் என்ன செய்கின்றார் என்று கொடுக்கின்றார். என்னவென்றால் நீங்கள் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுவித்த அனைத்தையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது யாருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு? சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எனவே தான் சபையானது தான் என்ன செய்கிறது என்றால் இந்த சுவிசேஷங்களை வெளியில் மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்கின்ற மக்களை அனுப்புகிறதாக இருக்கின்றது. வெளியிலிருந்து வருவது கிடையாது. நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு அந்தியோகியா சபையில் என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்தியோகியா சபை அவர்கள் ஜெபித்து பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் வெளியில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர்கள் அனுப்புகின்றார்கள். அவர்கள் என்ன செய்தார்களே என்றால் எங்கும் சென்று சபைகளை அவர்கள் ஸ்தாபிக்கின்றார்கள் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி. எனவே பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு திறவுகோலாகிய சுவிசேஷத்தை சொல்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்று சொல்லக்கூடியதான சுவிசேஷத்தை சொல்கின்றதான பொறுப்பானது யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த சபைக்கு தான் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு என்ன செய்கிறது என்றால் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாவி.
இன்னும் ஒரு சாவி இருக்கின்றது. மத்தேயு 18ஆம் அதிகாரம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே வசனம் தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். இதற்கு முன்பாக என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் 15வது வசனத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது, சபையில் ஒரு நபர் பாவத்தில் இருப்பாரே என்றால் அவருக்கு சபையானது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டது. அதை குறித்து நான் இப்பொழுது விளக்கமாக சொல்லவில்லை. ஆனால் என்னவென்றால், இந்த சபையானது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், வெளி மக்களுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் விரும்புகின்றார். தன்னுடைய சபையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமே என்றால் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் சபைக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். இந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செல்வதற்கு நமக்கு சுவிசேஷத்தை கொடுப்பதும், நாம் உண்மையில் அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை பார்க்கின்ற பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் சபைக்கு தான் இருக்கிறது. சபை இல்லாமல் நீங்கள் வெளியே இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று யாராலும் அறிந்தாலும் கூட, யாராவது உங்களுக்கு ஏதாவது பெரிய அறிவுரைகளை கொடுப்பார்களே என்றால் அதிகமாக கொடுக்க மாட்டார்கள். ஒரு சில வேளைகளில் சிலர் உங்களுக்கு சொல்லலாம், இப்படி இருப்பது சரி கிடையாது, இப்படி மாற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் நீங்கள் மாற்றாத பட்சத்தில் உங்களுக்கு தேவையான தண்டனையை கொடுத்து, தேவையான அறிவுரையை கொடுத்து, மீண்டும் நீங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளிப்பட்டு செய்வதற்கு எதுதான் செய்யுமே என்றால் சபை மாத்திரம்தான் செய்யும். எனவே அருமையானவர்களே, நமக்கு சபையாக இருக்கின்ற நமக்குரிய பொறுப்பானது சுவிசேஷத்தை சொல்வது மாத்திரம் கிடையாது. நம்முடைய சகோதரர் ஒருவர், நம் மத்தியில் இருக்கின்ற ஒரு நபர் யாராவது நம்முடைய பார்வையில் பாவம் செய்வாரே என்றால் அவரிடத்தில் சென்று, ஐயா நீங்கள் செய்வது வேதத்தின்படி சரி கிடையாது என்று சொல்லக்கூடியதான பொறுப்பும் கூட யாருக்கு இருக்கிறது என்றால் சபைக்கு தான் இருக்கிறது. எனவே நம்மை தேவனுடைய வழியில் நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கே இருக்கிறது என்றால் சபையில் தான் இருக்கு. எனவே அந்த சபையானது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனவே என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் முறிக்க இருக்கின்றேன். இந்த சபைக்கு தேவையான பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள. அப்படி என்றால் சபைதான் தேவனுடைய சித்தத்தை மக்களுக்கு சொல்லுகிறதாக இருக்கின்றது. வெளியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவனுடைய சித்தம் தெரியுமா? தெரியாது. யாருக்கு தான் தெரியுமே என்றால் சபைக்கு தான் தெரியும். தேவன் இந்த வேதத்தை யாருக்கு கொடுத்திருக்கின்றார்? சபைக்கு தான் கொடுத்திருக்கின்றார். எனவே தேவனுடைய சித்தத்தை வெளியே சொல்கின்ற பொறுப்பு, அதுதான் அந்த இரண்டு சாவி. ஒன்று நமக்கு சுவிசேஷத்தை சொல்கின்றது, இன்னொன்று நாம் பாவம் செய்கின்ற பொழுது அதற்குரிய தண்டனையை, நமக்கு தண்டனை இல்லை, அதற்குரிய அறிவுரைகளை கொடுத்து நம்மை மாற்றுகின்றது. இது யாருக்கு தான் இருக்கிறது என்றால் சபைக்கு தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சபையினுடைய இரண்டாவது முக்கியம். ஏன் சபை நமக்கு தேவை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை மாத்திரம் கிடையாது. இந்த சபையின் மூலமாக தான் தேவனுடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறது என்றால் வெளியே சொல்லப்படுகிறது, மற்ற மக்களுக்கு சொல்லப்படுகிறது. நமக்கும் சபையின் மூலமாக தான் என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. நாம் சில வேளையில் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காமல் இருப்போமே என்றால் மற்றவர்களாக இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு சபையினுடைய நபர் தான் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்? சுவிசேஷத்தை சொல்லி இருக்கின்றார். எனவே நாமும் அதன் மூலமாக தான் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த சபையில்தான் நாம் ஆவிக்குரிய வரங்களை மேம்படுத்தி அவைகளை மற்றவர்களுடைய நன்மைக்கென்று நாம் உபயோகப்படுத்துகின்றோம். இந்த இடத்தில்தான் நமக்கு இருக்கின்ற ஆவிக்குரிய வரங்களை நாம் மேம்படுத்தி அவைகளை மற்ற மக்களுடைய உபயோகத்திற்கென்று நாம் உபயோகிக்கின்றோம். This is where we develop our spiritual gifts and use it for the benefit of others. சபையில்தான் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் மேம்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 13 வசனங்கள். நீங்கள் இன்றைக்கு காலையில் போதகர் இதை குறித்து இதனுடைய அடிப்படையில் தான் பேசினார். வீட்டுக்கு சென்று நீங்கள் அது யூடியூபில் இருக்கின்றது, நம்முடைய சபையுடைய வெப்சைட்டில் இருக்கும், அந்த செர்மன் இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் இந்த செய்திகள்
இந்த சபையை குறித்ததான செய்திகள் பொதுவாக நாம் அதிகமாக கேட்பது கிடையாது. மிகவும் மிகவும் ரேர் தான் இந்த செய்திகள், சபையை குறித்த செய்திகள். எனவே உங்களை நான் அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகின்றேன். இந்த 8 செய்திகளும் நீங்கள் முடியும் என்றால் 4 செய்திகள் மாலையில் வருகின்ற பொழுது நீங்கள் கேட்பீர்கள், 4 செய்திகள் காலையில் இருக்கும். இந்த 8 செய்திகளை முடிகின்ற பொழுது நீங்கள் தயவுசெய்து இவைகளை கேட்கும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதிகமான நேரங்களில் இந்த சபையை குறித்து நாம் என்ன செய்வது கிடையாது என்றால் நம்ம பேசுவது கிடையாது. இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வருகின்ற பொழுது 7 முதல் 13, 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து அது பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படி என்றால் இந்த சபையில் இருக்கின்ற நாம் எல்லாருக்கும் நமக்கு ஏற்ற வகையில் தேவையான கிருபை வரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார்? நமக்கு கொடுத்திருக்கின்றார். சபைக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எல்லாரிடத்திலும், சபையில் இருக்கின்ற எல்லாரிடத்திலும் என்ன இருக்கின்றது? ஆவிக்குரிய வரங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது எதை யார் கொடுத்தாதே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கும். நான் மீதி எல்லாவற்றையும் அந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்க விரும்பவில்லை. சுருக்கமாக என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன். பாருங்கள், இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஏன் இந்த ஆவிக்குரிய இந்த சபையில் வரங்களை தேவன் கொடுத்திருக்கின்றாரே என்றால் அதை தான் அவர் என்ன சொல்வாரே என்றால் 11, 12 வசனங்களில் 13 வசனங்களை அவர் சொல்வார். இதை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அறிவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு போதகர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் அதுதான் அதுக்கு முன்தான வசனம் சொல்கின்றது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாருங்கள், என்னவென்றால் சபையானது எதாக இருக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம்? சபையினுடைய அங்கத்தினராக இருக்கின்றோம். அப்படி என்றால் ஒரு சரீரத்தில் பலவிதமான பாகங்கள் இருக்கின்றன. கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது, கையில் விரல்கள் இருக்கின்றன, பலவிதமான பாகங்கள் இருக்கின்றன. இவ்வண்ணமாக தான் நாம் ஒவ்வொருவரும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த ஊழியத்தை போதகர்களை எதற்கு அவர் கொடுத்திருக்கின்றார் என்றால் இந்த சரீரமானது சீர் பொருந்தும் பொருட்டாக. அப்படி என்றால் நாம் முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் நாம் வருகின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நாம் மாற்றப்படுகின்றோம். அப்படி என்றால் ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பெருவிரல்ல தம்பு என்று சொல்லிக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒருவர் நாம் சபையில் வருகின்ற பொழுது எப்படி இருக்கின்றோமே என்றால் இந்த கையை இந்த விரலானது சரீரத்தோடு ஒட்டப்படுகின்ற. அப்படி என்றால் நாம் ஒட்டி இருக்கின்றோம். ஆனால் இது சீர் பொருந்தவில்லை. அப்படி என்றால் இது தன்னுடைய பணியை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அப்படி என்றால் ஒருவேளை ஃப்ராக்சர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விரலில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமே என்றால் அதை வைத்து நாம் சரியாக உபயோகிக்க முடியுமா? உபயோகிக்க முடியாது. அது எப்பொழுதுதான் சரியாக உபயோகிக்க முடியுமே என்றால் அந்த பிரச்சனையானது சரி செய்யப்படுகின்ற பொழுது. அந்த பிரச்சனை எப்படி தான் சரி செய்யப்படுமே என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வேதத்தினுடைய சத்தியங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நடத்தப்படுகின்ற பொழுதுதான் அது சரி செய்யப்படும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் முதலாவது தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் நாம் வருகின்ற பொழுது நம்மால் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை முழுமையாக நம்மால் உபயோகிக்க முடியுமே என்றால் முழுமையாக உபயோகிக்க முடியாது. ஏனென்றால் நாம் அதில் இன்னும் சீர் பொருந்தவில்லை, அதில் நாம் இன்னும் வளரவில்லை.
அதை நாம் எங்கே தான் வளர்த்து கொள்ள முடியுமே என்றால் சபையில்தான் நாம் வளர்த்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஆவியினுடைய வரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமக்கு தாளந்துகள் இருக்கலாம், அது வேறு. தாளந்து என்பது நமக்கு சொந்தமாக நமக்கு இருக்கின்ற சில குணாதி, அது கிடையாது. தன்னுடைய சபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவியினுடைய வரங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவியினுடைய வரங்களை நாம் எங்கே தான் நாம் மேம்படுத்த முடியுமே என்றால் சபையில் தான் நாம் மேம்படுத்த முடியும். அதை நாம் ஏன் மேம்படுத்த வேண்டுமே என்றால் மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் பொருட்டு. பாருங்கள், இப்பொழுது ஒரு நபருக்கு பாடுவதற்கு உரிய தகுதியை அல்லது பாடுவதற்கு உரிய வரத்தை அவர் கொடுத்திருக்கின்றாரே என்றால் அவர் என்ன செய்வார்? அதை மேம்படுத்தி கொள்வார். எங்கே? சபையிலே. அது எதற்காக உபயோகப்படுத்தப்படும்? மற்றவர்களுக்கு. அவர் நன்றாக பாடுகின்ற பொழுது அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாம் கேட்டு என்ன செய்ய முடியும்? தேவனை நாம் துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அதுதான் வாசிக்கின்றது, அதுதான் இசைக்கருவி வாசிக்கின்றது. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் அவர் தாளந்தை கொடுத்திருக்கின்றார். அது சபையின் மூலமாக வளர்க்கப்பட்டு மற்ற மக்களுடைய பிரயோஜனத்திற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு காலம் மறந்து போகிறோம். நாம் வாசிப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேடும்படி நாடுங்கள். பாருங்கள், நாம் ஆவிக்குரிய வரங்களை எதற்கு நாட வேண்டும்? சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. இட்ஸ் ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் த சர்ச். நாம் எல்லாரும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்வதற்காக. அப்படி என்றால் நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் வளர வேண்டும். நாம் எல்லாரும் வளர்கின்ற பொழுதுதான் சபை வளருகிறது என்று சொல்லிக்கொண்டு பொருளானதாக இருக்கின்றது. நாம் என்ன வாசிப்போம் என்றால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை யாராவது வாசிங்கள். 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். சபை என்று வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற வரத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நமக்கு இருக்கின்ற வரத்தை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த தன்மையை, அந்த கிஃப்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, சபை என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும். அப்படி என்றால் இது எப்படி தான் வளர முடியும்? தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கின்ற பொழுது. எனவே சபைக்கு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணம் என்ன இருக்க வேண்டுமே என்றால், இன்றைக்கு நான் சபையில் இருந்து என்ன நான் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது, தேவ செய்தியை நான் கேட்கின்ற பொழுது, அல்லது நான் பாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நான் என்ன கற்றுக்கொண்டு என்னை வளர்த்து கொள்ள முடியும்? இது நாம் ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எதற்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த சபையானது நாம் எல்லாரும் வளரும்படியாக. ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். சபை என்று வருகின்ற பொழுது ஒரு சில ஊழியம்தான் கிடையாது, எவ்வளவோ ஊழியம் இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாளந்தை கொடுத்திருக்கின்றோம். நாம் இதை மறந்தே போகக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கிறார். அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். இந்த சபையில் இங்கிருந்து பேசுவதோ அல்லது இதை நடத்துவதோ மாத்திரம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்தை சரி செய்யவில்லை என்றால் நம்மால் வர முடியாது. இந்த விளக்குகள் எல்லாம் சரியாக எரியவில்லை என்றால் நம்மால் இங்கே இருக்க முடியாது. அதே போல் இங்கே இருக்கின்ற இந்த பிஏ சிஸ்டம் எல்லாம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியாக எவ்வளவோ என்னால் சொல்லிக்கொண்டு போக முடியும். எவ்வளவோ விதமான ஊழியங்கள் எங்கே இருக்கின்றன என்றால் சபைக்கு இருக்கின்றன. எல்லாருக்கும் ஒரே விதமான ஊழியமாக இருக்கிறது என்றால் அதுவும் கிடையாது. அதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 12 நம்ம வாசிக்கின்ற பொழுது, அதே போல் ரோமர் 12 நம்ம வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய எண்ணம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்முடைய எண்ணம் என்னவென்றால், நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் சபையில்? என்னுடைய ஆவிக்குரிய வரத்தை நான் எப்படி பெருக்கிக் கொண்டு நான் சபையில் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வளர்கின்ற பொழுதுதான்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்ன செய்யும்? ஒழுங்காக வளரும். பாருங்கள், ஏதாவது ஒரு பகுதி மாத்திரம் நமக்கு வளருமே என்றால் நன்றாக இருக்குமா என்றால் இருக்காது. உடம்பு எப்படி வளர வேண்டும் என்றால் எல்லாம் வளர வேண்டும். அதே போல்தான் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சபையில் நாம் வளர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் எங்கே தான் வளர முடியுமே என்றால் சபையில் தான் வளர முடியும். தனியாக வளர முடியுமே என்றால் வளரவே முடியாது. யோசித்து பாருங்கள், சிறு பிள்ளைகள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் வளர்கின்ற பிள்ளைக்கும், ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு குடும்பம் இல்லை என்றால், பெற்றோர் சகோதரர்கள் இல்லை என்றால் வளருமே என்றால் அந்த பிள்ளையும் வளரத்தான் செய்யும். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்றால் வித்தியாசம் இருக்கிறது. எனவே நம்முடைய வளர்ச்சி எங்கே தான் இருக்கிறது? சபையில் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்காக தான் என்ன செய்திருக்கின்றார் என்றால் சபையில் தலைமைத்துவத்தை, போதகரை கொடுத்திருக்கின்றார். அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக, அவர்களுடைய செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் வளர்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது வளர்வது எதற்கென்றால் நமக்கு கிடையாது, நாம் எல்லாரும் சேர்ந்து வளரும்படியாக, மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படியாக என்று நாம் புரிந்து கொள்ளும். எனவே அருமையானவர்களே, சபையில் தான் தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் மேம்படுத்துவதற்கும் அதை மற்றவர்களுக்கு உதவியாக உபயோகப்படுத்துவதற்கும் தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் அதற்காக தான் இந்த சபையை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே பாருங்கள், சபை அவ்வளோ முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே 3 காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். நேரமாகிக் கொண்டிருக்கின்றது. 4வதாக, சபையில் தான் நம்முடைய விசுவாசமானது என்ன செய்யப்படுகிறது என்றால் உறுதி செய்யப்படுகிறது, உறுதியாகிக் கொண்டிருக்கின்றது. திஸ் இஸ் வேர் அவர் ஃபெய்த் இஸ் ஸ்ட்ரெங்தன். நாம் விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்யப்படுகின்றோம்? நீதிமானாக்கப்படுகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மால் பார்க்க முடியும் இல்லையா? நாம் கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். எனவே இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் அவருடைய சபையினுடைய ஒரு அங்கத்தினர் ஆகின்றோம். ஆனால் இந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமே என்றால் வளர்கிறதாக இருக்கும். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்கின்ற பொழுது இந்த விசுவாசமானது என்ன செய்யுமே என்றால் வளரும். ஆனால் இந்த விசுவாசமானது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக வளர்ந்து கொண்டிருக்குமே என்றால் இருக்காது. இந்த விசுவாசமானது முற்றிலுமாக பூரணப்பட்ட விசுவாசமாக இருக்குமே என்றால் இருக்கவே இருக்காது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சந்தேகம் வருமே என்றால் பல நேரங்களில் சந்தேகம் வரும். உண்மையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேனா என்று சொல்லிக்கொண்டு சில வேளைகளில் நம்மிடத்தில் ஒரு கேள்வியே வரும். சில பிரச்சனைகள் நமக்கு வருகின்ற பொழுது, சில பாவங்களை நாம் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால் உண்மையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேனா என்று சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் நாம் இதை எப்படி தான் மேற்கொள்ள முடியுமே என்றால் இந்த விசுவாசத்தில் நாம் வளர்கின்ற பொழுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை நாம் பார்க்கின்ற பொழுது கூட லூக்கா 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்களே என்றால், எங்களுடைய விசுவாசத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? விருத்திக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். அங்கே ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கின்ற, வாசித்து பாருங்கள். எங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு இல்லாத விசுவாசமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரே பார்த்திருக்கின்றார்கள், அதிசயத்தை பார்த்திருக்கின்றார்கள், எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? எங்களுடைய விசுவாசமானது உறுதி செய்யப்பட வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதே போல் தான் நாம் மார்க் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது கூட அங்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்வார். ஒரு பையனுக்கு பேச முடியாமல் பிசாசினால் அழைக்கப்படுகின்றான். அவனுடைய தகப்பனிடத்தில் அவர் பேசுகின்றார். அவர் கேட்கின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், உனக்கு விசுவாசம் உண்டு என்றால் எல்லாம் கூடும் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன சொல்வானே என்றால், எனக்கு இருக்கின்றது, ஆனால் என்ன செய்யும்? என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து நீங்கும்படியாக செய்யும். எனவே எல்லாருக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்றால் இருக்கின்றது. விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பரிபூர்ணப்பட்ட விசுவாசமாக கிடையாது. நம்மிடத்தில் அவிசுவாசம் ஏராளம் இருக்கின்றது. இந்த அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவது எங்கே தான் முடியுமே என்றால் சபையில் மாத்திரம்தான் முடியும். அருமையானவர்களே, அதற்கு தான் சபையை கொடுத்திருக்கின்றார். அதற்கு சபையில் 3 காரியங்களை கொடுத்திருக்கின்றார். ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது இந்த நியமனங்கள், திருவிருந்து, அதே போல் ஞானஸ்தானம், 3வதாக ஜெபம். இதன் மூலமாக தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் இந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவோம். நாம் சபையாக உதாரணம் சபையாக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்ன? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருப்பீர்களே என்றால் அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உங்களுக்கு
அருளப்படும். நான் சபையாக ஒன்று கூடி வந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற உறுதிமொழி என்ன? அது அவருடைய சித்தத்தில் இருந்தால் அதை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே நாம் ஜெபித்து நாம் கேட்கின்ற பொழுது, அதை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, அல்லது அதற்கு நமக்கு ஏற்ற பதில் ஏற்ற வழியில் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? விசுவாசத்தில் உறுதிப்படுகின்றோம். நாம் செய்தியை கேட்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் செய்தியை கேட்கின்ற பொழுது, அந்த செய்தி வேதத்தினுடைய அடிப்படையில் கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுகின்றோம். எனவே அதே போல் தான் திருவிருந்து எடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோமே என்றால், நமக்காக அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், அவர் நமக்காக பட்ட பாடுகள் நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இதை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் கல்வாரியில் அவர் மரித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒரு முறை கூட என்ன செய்து கொள்ளுகின்றோம்? நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றோம். எனவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றோம். அருமையானவர்களே, இதை தான் நாம் செய்கின்றோம். இவண்ணமாக ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு அதில் வளர்கின்ற பொழுது, நாம் ஜெபிக்கின்றவர்களாய் அதில் வளர்கின்ற பொழுது, திருச்சபையினுடைய நியமங்களில் நாம் வந்து பங்கெடுக்கின்ற பொழுது என்ன செய்யப்படுகிறது என்றால், நம்முடைய விசுவாசமானது உறுதி செய்யப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த விசுவாசமானது எங்கே தான் உறுதி செய்யப்படுமே என்றால், சபையில்தான். எனவே நாம் விசுவாசத்தில் உறுதியடையும்படியாக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், நமக்கு இந்த சபையை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். எதற்காக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, 5வதாக சுருக்கமாக இங்கே தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், நாம் ஒவ்வொருவரை நாம் உற்சாகப்படுத்தி அவரை நாம் தூண்டுதல் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். திஸ் இஸ் where each of us stirs up each other. ஒருவர் நாம் எங்கே தான் உற்சாகப்படுத்தி படுத்த முடியுமே என்றால் சபையில் தான். அதுதான் நான் இன்றைக்கு வாசித்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25 வசனங்கள் பாருங்கள். 24 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அடுத்து 25வது வசனத்தில் சபை கூடுதலை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல கடவோம். அப்படி என்றால் சபை என்று வருகின்ற பொழுது நாம் தனியான நபர் கிடையாது. சபை என்பது என்ன? அழைக்கப்பட்டவருடைய கூட்டம். எனவே நாம் எப்படி ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோமோ அதே போல்தான் நாம் சபையில் வருகின்ற பொழுது, சபையில் இருக்கின்ற நாம் எல்லாருமே ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தினர். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது, அல்ல ஒரு குடும்பம் இருக்கின்ற பொழுது நாம் நம்மை மட்டும்தான் பார்த்துக்கொள்வோமே என்றால் கிடையாது. நம்முடைய சகோதரர் சரியாக படிக்கவில்லை என்றால் என்ன சொல்வோம்? அவரிடத்தில் நாம் சென்று பேசுவோம். என்ன நீ படிக்கலாமே, இதை செய்யலாமே என்று சொல்லிக்கொண்டு. நம்முடைய சகோதரர் ஒருவேளை அவர் சில பாவத்தை செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை நாம் சுட்டிக்காட்டி நாம் செய்வோம். அது ஏனென்றால் அவர் நம்முடைய சகோதரர் என்று சொல்லிக்கொண்டு. இதை மற்ற மக்களுக்கு செய்வோமே என்றால் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? வெளியில் இருக்கின்ற நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இருக்கின்ற பொழுது பொதுவாக செய்ய மாட்டோம். ஆனால் நிச்சயமாக யாருக்கு செய்வோம்? நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு செய்வோம். அதே போல் தான் சபை. சபை என்று வருகின்ற பொழுது நாம் தனிநபர் கிடையாது. சபையானது அழைக்கப்பட்டவருடைய கூட்டம். இந்த கூட்டத்தில் நாம் வருகின்ற பொழுது நமக்கு மற்றவர்கள் மேல் என்ன இருக்க வேண்டுமே என்றால் கரிசனை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மற்றவர்களை யார்தான் பலப்படுத்த முடியுமே என்றால் நாம் தான் பலப்படுத்த முடியும். பாருங்கள், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 27ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனம், இரும்பை இரும்பு கருக்காக்கும். இரும்பை இரும்பு தான் கருக்காக்கும். அதே போல் ஒரு சகோதரன் தான் இன்னொரு சகோதரன் என்ன செய்ய முடியும்? கருக்காக்க முடியும், அறிவுரை கொடுக்க முடியும். எனவே சபையில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எனவே ஆதி திருச்சபையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபையில் இருந்த 4 முக்கியமான காரியங்கள் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நாம் வாசிப்போம் இல்லையா? 1 அப்போஸ்தலருடைய உபதேசம், ஜெபம், அப்பம் பிற்கிறது, திருவிருந்து. இதெல்லாம் எதற்காக? நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளரும்படியாக. அடுத்திருக்கின்ற ஒன்று என்னவென்றால் ஐக்கியம். அந்த ஐக்கியம் எதற்காக? நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாய், ஒருவருக்கொருவர் அறிவுரை கொடுக்கும்படியாய் அவர்கள் என்ன செய்வது என்றால் ஐக்கியம் கொள்கின்றார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட எனக்காக வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. சிந்தையே இருக்க கடவுள். போதும் பாருங்கள்,
அவனவன் தனக்கானவைகளை கிடையாது. சபை என்று வருகின்ற பொழுது நமக்கானவைகளை கிடையாது, மற்றவர்களுக்கான பிறருக்கானவைகளையும் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் நோக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். கலாத்தியரை நாம் வாசிக்கின்ற பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எனவே சபை என்று வருகின்ற பொழுது ஒரு மனுஷன் பாவம் செய்வானே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சென்று அறிவுரை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மற்றவர்களுடைய பொறுப்பு. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு அவரோடு சென்று பேச வேண்டியது, அவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் செய்ய வேண்டிய உதவியை செய்ய வேண்டியது, அல்லது அவரோடு சென்று ஜெபிக்க வேண்டியது, இது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. எனவே சபை என்று வருகின்ற பொழுது நமக்காக தனி மாத்திரம் கிடையாது. எப்படி ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் அவர்கள் கவனித்துக் கொள்வார்களோ, அதே போல் சபையானது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வசனத்தில் அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படியாய். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீங்கள் சென்று அவரிடத்தில் நீங்கள் பேசுவீர்களே என்றால், அவர்களுக்கு ஆறுதல் கருக்கின்ற வார்த்தைகளை சொல்லி அவருக்கு உதவி செய்வீர்களே என்றால், நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யார் செய்வார்? அவர் நிச்சயமாக செய்வார். எனவே இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை நாம் கவனிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கு நல்ல செய்கைகள், நல்ல கிரியைகள், அன்பு செலுத்தும்படியாக அவளை நாம் என்ன செய்கின்றோம்? உற்சாகப்படுத்துகின்றோம். இதுதான் சபையில் நடக்கின்ற ஒன்று. எனவே சபை என்று வருகின்ற பொழுது அருமையானவர்களே, நாமும் கூட வருகின்றோம். சில வேளையில் நாம் ஃபெலோஷிப் இருக்கின்றது, அல்லது நாம் சந்திக்கின்ற பொழுது என்ன செய்வோம்? நாம் பேசுவோம் இல்லையா? சகோதரர் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய வீடு எப்படி இருக்கின்றது, குடும்பம் எப்படி இருக்கின்றது, பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சில சொல்கின்ற பொழுது சில வேளையில் சில பிரச்சனைகளை சொல்வார்கள். நாம் அப்பொழுது என்ன செய்வோம்? நாம் அவர்களுக்கு சில அறிவுரைகள் கொள்ள முடியுமா என்றால் சொல்ல முடியும், சில உதவிகள் செய்ய முடியுமா என்றால் உதவி செய்ய முடியும், இல்லை என்றால் நாம் அட்லீஸ்ட் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். சபை ஏன் கூடி வந்து ஜெபிக்க வேண்டும்? இதற்காக தான். எனவே ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது சபையினுடைய, அது எங்கே தான் நடக்குமே என்றால் சபையில் தான் நடக்கும். இந்த சபை இல்லை என்றால் யாரும் கவனிப்பார்களா? கவனிக்க மாட்டோம். நானும் நீங்களும் நீங்கள் பார்ப்போமா? பார்க்கவே மாட்டோம். எங்கே தான் பார்ப்போம்? எங்கே தான் பேசுவோம்? சபையில் தான் நாம் பேசுவோம். எனவே இந்த சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் நாம் எங்கே தான் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் தூண்ட முடியுமே என்றால் சபையில் தான் நாம் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதே போல் ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டுமே என்றால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, அல்லது சில அவர்கள் நம்மிடத்தில் சில கருத்துக்களை கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மால் முடிந்தால், நமக்கு தெரியுமே என்றால் நாம் உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் எனக்கு இதுக்கு அவ்வளோ தெரியவில்லை, போதகரிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? அவரை வழிநடத்த முடியும். இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று. 1 தெசலோனிக்கேயர் நாம் வாசிப்போம் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:11 எடுத்தவர்கள் வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இது நம்முடைய கடமை. இது எங்கே தான் நடக்குமே என்றால் சபையில் தான் நடக்கும், மற்றபடி நடக்கவே முடியாது. எனவே அருமையானவர்களே, சபை என்று வருகின்ற பொழுது நாம் ஒன்று கூடி செய்கின்ற ஒன்று, நாம் தனியாக செய்வது கிடையாது. இது எங்கே தான் நடக்குமே என்றால் சபையில் தான் நடக்கும். நான் முடிக்கின்றேன். எனக்காக எடுத்தவர்கள் ஒரே பகுதியை வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் வாசியுங்கள். மற்றவர்கள் கேளுங்கள். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அருமையானவர்களே, நாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்ற பொழுது, நாம் மற்றவர்களை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அவர்களும் என்ன செய்வார்களே என்றால் மற்றவர்களை நம்மை ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். இது எங்கே தான் முடியுமே என்றால் சபையில் தான் முடியும். எனவே 5 காரியங்களை நான் உங்களிடத்தில் சொன்னேன். ஏன் சபை நமக்கு தேவை? இது இல்லை என்றால் இதை நம்ம வெளியே செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்றால், அவருடைய பிள்ளைகள், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில், தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் வளர வேண்டும். எங்கே தான் வளர முடியுமே என்றால் சபையில் தான் வளர முடியும். எப்படி தான் வளர வேண்டுமே என்றால் ஒரு குடும்பமாக நாம் இருந்து ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்து ஒருவருக்கொருவர் நாம் தேற்றுகின்ற பொழுதுதான் நாம் வளர முடியும். அதற்காக தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த சபையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சபையானது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கின்றது. எனவே சபை கூடி வருதலை நாம் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். நாம் சபை கூடி வந்து தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானது ஓய்வு நாளின் இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய சபையை கொடுத்திருக்கின்றார், சபையுடைய முக்கியம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள், எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாங்கள் வளரவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான ஆவிக்குரிய வரத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்ளவும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கவும், நாங்கள் ஒன்று கூடி வளரும்படியாக இந்த திருச்சபையை கொடுத்திருக்கின்றீர். இதை சபை கூடி வருதலை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று கட்டளையும் கொடுத்திருக்கின்றீர். எனவே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் இந்த சபை கூடிதலை விட்டுவிடாமல் சபையில் நாங்கள் அங்கத்தினராய் ஒன்று கூடி நாங்கள் வளரவும், ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.